ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JBPR கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கடாயில் போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து கலரணும். இதெல்லாம் நல்லா கலர்ந்து அந்த கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்ச அந்த காலிஃப்ளவரில் எடுத்து அதில் போட்டு மசாலாவோடு போட்டு நல்லா பெரட்டிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கலர் மாறி மசாலாலாம் அதில் ஊறிடும். அதுக்கப்புறம் நான் வந்து டேஸ்ட்டுக்காக கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான் அது ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நல்ல மசாலாவோடு ஊறி நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்லாம், வெறுமனையும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒயிட் ரைஸோட கலந்து கூட காலிஃப்ளவர் ரைஸாகவும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.